அண்மை செய்தி சென்னை கண்ணகி நகரில் முறையான சிகிச்சை அளிக்காததால் பச்சிளம் குழந்தை உயிரிழந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பத்மநாபன். இப்ப கண்ணகி நகர்ல போதுமான மருத்துவர்கள் இல்லாததுனால குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. என்ன காரணம்? உறவினர்கள் தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா? தற்போதைய கள நிலவரம் என்ன? வணக்கம் பூர்ணிமா. சென்னை கண்ணகி நகர் நகரப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் குடியிருப்பில் வசித்து வர ஸ்டீபன், அவருடைய மனைவி பாத்தீங்கன்னா மெர்சி. ஏற்கனவே இவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு மன வளர்ச்சி குழந்தையா பிறந்துள்ளது. இந்த நிலையில் இரண்டாவதாக மெர்சிக்கு கர்ப்பமாக நிறைந்த கர்ப்பிணியான இவர் நேற்று மாலை கண்ணகி நகரில் உள்ள சென்னை மாநகராட்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மெர்சிக்கு நேற்று மாலை மருத்துவர் மாத்திரை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மெர்சிக்கு இறந்த நிலையில் குழந்தை பிறந்தது. நேற்று சிகிச்சைக்கு அனுமதித்த போது முழு ஆரோக்கியத்துடன் குழந்தை இருப்பதாக மருத்துவர் தெரிவித்த நேற்று இரவு மெர்சிக்கு தவறான மாத்திரை கொடுத்தால் வயிற்றில் இருந்த குழந்தை இறந்துள்ளது என்று உடனடியாக சென்னை உள்ள திருவண்ணிக்கேணி கஸ்தூரிபா மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வந்தனர். அங்கே பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே குழந்தை இறந்து விட்டதாகவும் தெரிவித்தனர். இதனால் தொடர்ந்து உடனடியாக கண்ணகி நகர் மாநகராட்சி மருத்துவமனை முற்றுகையிட்டு தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு இதே மருத்துவமனை சிகிச்சை சேர்க்கப்பட்ட பெண் குழந்த நிலையில் தற்போது இங்கே ஆரோக்கியமாக இருந்த குழந்தை தற்போது இருந்திருப்பதால் அந்த தவறான சிகிச்சை குழந்தை இருந்ததாக கூறி தற்போது போராட்டங்கள் நடைபெற்றுள்ளது. ஒரு 300க்கும் மேற்பட்ட உறவினர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், போலியான மருத்துவ இங்கே நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்.